நம்ம வந்து எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்களை தான் முதலமைச்சர் ஆக்கணுன்றதுக்கான முதல் வேலையை நம்ம பிஜேபி இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சிட்ருக்கோம். 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டோம். அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. 2029 தான் எங்கள் இலக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ எங்களுடைய இலக்கு கிளியராக இருக்குது. எதை நோக்கி நாங்கள் நகர்றோன்றது கிளியராக இருக்குது. திமுக மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்தணும். இப்போ கூட வந்து நேரு மேலே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கு, அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் அவங்க மேல்முறையீடு போகிறான்றாங்க. இடி வந்து ப்ரெஷர் பண்ணுது. அதை பற்றி இப்போ எந்த ஒரு இது இல்லாமல் இருக்காங்க. மணல் மாபியா நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி இந்த நகராமல் இருக்குது. இப்போ வந்து திமுக செய்கிற அட்டூழியங்கள், திமுக என்னென்ன ஊழல் செஞ்சுருக்கு அப்படின்றத மக்கள் வழியில் பொது வழியில் நம்ம காட்டுறது மட்டுமல்லாமல் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தால் தான் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கான விஷயங்களை கூட ஒரு விவாதிச்சிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா, உங்களை அமைச்சர் ஆவீங்களா, அதிகாரியில் பங்கு கேட்பீங்களான்னு கேட்டதுக்கு எங்களோட மாநில தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நாராயணஜி தெளிவாக சொன்னார், நாங்கள் கேட்கவும் இல்லை, அவர்கள் தரமாட்டான் என்று சொல்லி மறுக்கவும் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கிளியர். அரசியல் எதிரிகளை பழிவாங்கணும்னு திரு ஓபிஎஸ் செஞ்சுருக்கிறார். அதுக்கெல்லாம் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அடுத்த முறையும் திமுக ஜெயிச்சிரும், நம்மளும் உள்ளே போயிடுவோம், நம்மளும் சபாநாயகர்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அது நடக்கவே நடக்காது. அரசியல் அத்தியாயம் திரு ஓ பன்னீர்செல்வருக்கு முடிந்து விட்டது. அவர் வந்து என்றைக்கு தன்னுடைய காரிலிருந்து ஜெயலலிதா புகைப்படத்தை எடுத்தாரோ அப்பயே ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டர் மனதிலிருந்து அவர் வெளியே போயிட்டார். ஒட்டுமொத்த அஇஅதிமுகவின் தொண்டர்கள் வந்து நல்லா இது புரிஞ்சுக்கணும். அஇஅதிமுக தொண்டர்கள் மட்டும் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து வெறுக்கவில்லை. திமுகவை சேர்ந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஓ பன்னீர்செல்வத்தை வெறுக்கிறாங்க. ஏன்னா சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்திச்சிருக்காங்க டெல்லியில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தர்களும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடும் தன்னுடைய கட்சிக்கான வேட்பாளர்களை எப்படி நிறுத்துவன்ற வியூகத்தை இம்மிடியேட்டாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்றைக்கு வந்து திமுகவில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே நேரடியாக வந்து கூட்டணி சம்மந்தமாக பேச வரப்போ திமுக அதற்கான டேட்டை கொடுக்காமல் அலக்கழிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள். அவங்க வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக மட்டும் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி வந்து பிரதமர் அவர்களுக்கு மிகப்பெரிய பணி இருக்கிறது. அதேமாரி உள்துறை அமைச்சருக்கு அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கிற பணி இருக்கிறதுனால அந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸி ஷெடியூல் இருக்கிறதுனால எடப்பாடி அவர்கள் நேராக 1-to-1 தன் நிலைப்பாடை சொல்வதற்காக அங்கே சென்றிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கார். ஏன்னா நம்ம வந்து எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்களை தான் முதலமைச்சர் ஆக்கணுன்றதுக்கான முதல் வேலையை நம்ம பிஜேபி இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சிட்ருக்கோம். 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டோம். அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. 2029 தான் எங்கள் இலக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ எங்களுடைய இலக்கு கிளியராக இருக்குது. எதை நோக்கி நாங்கள் நகர்றோன்றது கிளியராக இருக்குது. இதற்கு இடையில் என்ன மாதிரி தொகுதிகள் இருக்கலாம், என்னென்ன மாதிரி தொகுதிகள் தேவைப்படுன்ற இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து 2 பேர் சேர்த்ததுக்காக எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு. ஏற்கனவே ஒரு வாட்டி போய் சந்தித்தார். இது 2வது முறை சந்திச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, எவ்வளோ தான் நம்ம தலைவர்கள் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட 10 தலைவர்களோ அதேமாதிரி ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு 10 தலைவர்கள் இருந்து பேசினாலும் தலைவர் 1-to-1 பேசணும்னு எப்போதுமே விரும்புவாங்க. ஏன்னா இவங்களுடைய கண்டென்ட் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அவங்க சொல்கிறத இவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்றப்ப நேரடியாக நம்ம 1-to-1 பேசி தீர்த்துக்கலாம் கூட எடப்பாடி அவர்கள் சென்றிருக்கலாம். தொகுதி பங்கீடு கொடுத்தது தானே பேச போயிருக்கு. இல்லை, தொகுதி பங்கீடுன்றது நமக்கு தெரியாது. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து சென்றிருக்காருன்னா இப்போ அவர் வெளியில் வந்து பேட்டி பண்ணுறப்போ தொகுதி பங்கீடு பற்றி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிதி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். திமுக மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்தணும். இப்போ கூட வந்து நேரு மேலே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கு, அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் அவங்க மேல்முறையீடு போகிறான்றாங்க. இடி வந்து ப்ரெஷர் பண்ணுது, அதை பற்றி இப்போ எந்த ஒரு இது இல்லாமல் இருக்காங்க. மணல் மாபியா நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி இந்த நகராமல் இருக்குது. இடி வந்து ரெட் ஜெயின் மேலே ரைடு விட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, அதுவும் இல்லை. டாஸ்மார்க், இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப அதற்கான துறைகளை இமிடியேட்டாக துரிதப்படுத்துங்கன்னு கூட கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து திமுக செய்கிற அட்டூழியங்கள், திமுக என்னென்ன ஊழல் செஞ்சுருக்கு அப்படின்றத மக்கள் வழியில் பொது வழியில் நம்ம காட்டுறது மட்டுமல்லாமல் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தால் தான் மக்கள் மனதில் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கான விஷயங்களை கூட ஒரு விவாதிச்சிருக்கலாம்.
இப்போ நீங்கள் வந்து கம்முன்னு இருந்தீங்கன்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இவங்க இன்னும் நல்லவ மாதிரியே இப்போ எலெக்ஷனில் வந்து பேசுவாங்க. இப்போ நேரு வந்து நல்லதோ கெட்டதோ அவங்க வந்து மேல்முறையீடு போயிட்டாங்க. 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இடி கேட்டதுக்கு மேல்முறையீடு போயிட்டாங்க. மேல்முறையீடு போனால் 6 மாதம் வரையும் டைம் இருக்குது மேல்முறையீடு போயிட்டு அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி தனக்கு வேண்டிய விஷயங்களை அவங்க சாதிச்சுக்கிறாங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் வேறு மாதிரியும் பண்ணலாம். அப்படி வேறு மாதிரி பண்ணலான்னா இந்த இடி ரைடு விடுறது, சிபிஐ ரைடு விடுறது அது மாதிரி சொல்ல வரல. துறை ரீதியான அனைத்து துறைகளும் கொஞ்சம் மத்திய அரசு துரிதப்படுத்துங்க அப்படின்னு கேட்கலாம். ஒன்று, தொகுதி பங்கீடு கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பொதுவெளியில் விவாதிக்க முடியாது. தொகுதியில் வந்து இவங்க கேட்குற நம்ம கேட்குற தொகுதி அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்காமல், அவங்க கேட்குற தொகுதி இவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லாதப்ப பெருந்தலைவர்கள் பேசுகிறப்ப அடுத்த மட்டுக்கு தலைவர்கள் கன்வின்ஸ் ஆகலாம், அது கூட இருக்கலாம். பட் எதுவரோ ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிற அந்த விஷயங்கள் தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல விடிவு கால ஆட்சியை நோக்கி நகரும். திமுக என்ன நினைக்குது, இன்றைக்கி திமுகன்ற காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டு உயிர்ப்பாக இருக்குன்னா அது காரணம் திமுக. எல்லா கட்சிக்கும் பணம் கொடுத்தது, ஆனால் காங்கிரஸு பணம் கொடுத்து ஜெயிக்க வச்சுது. இன்றைக்கி திருமாவளவன் 15 கோடி கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் 10 கோடி கொடுத்தாங்க, அப்புறம் நம்ம வைகோ அவர்களுக்கு பல கோடி கொடுத்தாங்க, கொங்கு ஈஸ்வரன் கொடுத்தாங்க, வேல்முருகன் கொடுத்தாங்க, மனிதநேய ஜவஹர்லால் கொடுத்தாங்க, முஸ்லீம் லீக் கட்சி கொடுத்தாங்க, லத்தீஃப் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தது திமுக தேர்தலில் வென்றெடுக்கிறது. காங்கிரஸுக்கு பணத்தையும் கொடுத்து தான் நிற்கிற மாதிரி நினச்சி அது ஜெயிச்சும் கொடுத்தது. அதனால தான் திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சார். திருவூரில் சசிகாந்த் ஜெயிச்சில் திமுக ஜெயிக்க வச்சாங்க. எல்லா திமுக மந்திரிகளும் எல்லா திமுக எம்எல்ஏக்களும் ஒரு தலைவர் கட்டளையிட்டார், அதனால் நாங்கள் எந்த வேட்பாளரும் ஜெயிக்க வைப்போம் முனைப்போட வேலை செஞ்சு செத்துப்போன ஒரு கட்சியை உயிர் போட வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லாம் மோடி வந்துட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார். எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். நம்ம 2014 நம்ம 282 சீட்டுகளை வென்றெடுத்தோம். கூட்டணி கட்சியில் அத்வாலேருந்து ராம்விலாஸ் பாஸ்வான்லேருந்து எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம ஆட்சி அமைச்சோம். அப்பயும் மோடி வந்து பாஜக ஆட்சின்னு சொல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். 2024 2019 303 சீட்டு வென்றெடுத்தோம். சின்ன சின்ன கட்சிகள் நம்ம கூட்டணி சேர்த்து வச்சு ஆட்சி அமைச்சோம். அப்பயும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். இப்போ 2024 வென்றெடுத்தமும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு பெரும்பான்மை கட்சிகள் ஆட்சி பிடிச்சாலும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுகிறது. நம்ம மகாராஷ்டிராவில் அதிகமான சீட்டுகளை வென்றெடுத்து ஆட்சி பிடிச்சாலும் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுகிறது. பீகாரில் தேசிய ஜனநாயக எங்கே ஆட்சி நடந்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். கூட்டணியோடு நடந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் நின்று வென்றெடுத்தால் தான் அது பிஜேபி ஆட்சின்னு சொல்லுவோம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்றைக்கி வரையும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா, உங்களை அமைச்சர் ஆவீங்களா, அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களான்னு கேட்டதுக்கு எங்களோட மாநிலத்தில் ஒரு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நாராயணஜி தெளிவாக சொன்னார், நாங்கள் கேட்கவும் இல்லை, அவர்கள் தரமாட்டான் என்று சொல்லி மறுக்கவும் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும். சார், இப்போ வந்து அம்மாவால் வந்து கை காட்டப்பட்ட ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து 3 முறை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்போது அவர் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது வந்து அதிமுக தரப்புலையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் எப்படி பார்க்கப்படுது? இல்லை, அவர் வந்து இன துரோகி, அந்த துரோகி, இந்த துரோகிலாம் நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு பெரிய கோபத்தில் இருக்கார். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவர் எப்படி தூபம் போட்டு திமுக தன் பக்கம் இழுத்துருக்கோம் அப்படின்னு நான் வந்து என்னோடய பார்வையில் பார்க்குறேன்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தரேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பன்னீர்செல்வம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராஜ்யசபா எம்பின்றது அவர் வந்து மிகப்பெரிய லெவலில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. அவருக்கு இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ராஜ்யசபா எம்பி இல்லைங்க, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதுவும் அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்னா, அவர் முதலமைச்சராகவே 3 முறை இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராகவும் இப்போ இருந்திருக்கார். அப்போ வந்து உங்களுடைய பையன்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சீட்டு கொடுத்து கட்சியில் பெரிய பங்களிப்பு கொடுத்து எதுனா பண்ணுறோம், உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து போகிறோம் கூட திமுக சொல்லியிருக்கோம். அதற்கும் அவர் உடன்பட்டிருக்க மாட்டார். அவர் எப்போ உடன்பட்டிருப்பார்னா, உங்களை நாங்கள் சபாநாயகர் ஆக்குறோம் அப்போல்லாம் உடன்படுவார். சபாநாயகர் ஆக்கிட்டாங்கன்னா அது அவங்க சொல்கிறாங்களா இல்லை இவராக கேட்டிருக்காரான்னு தெரில. சபாநாயகர் ஆக்கிட்டாங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி வந்து அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த தனபால் அவர்கள் வீட்டில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறப்ப அவர் ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்கு யாருமே உள்ளே போகிறாங்க, மைய கொடுக்குறாங்க, சாப்பிடாமல் வராங்க. ஏன்னா கிராமத்தில் இன்னும் அந்த ஜாதி பழக்கங்கள்லாம் இருக்கும். அதை வந்து மனம் விட்டு அழுதார். யார்கிட்ட? மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாட்ட சொல்லி அழுதார். நான் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ண மேடம், பட் எங்கள் வீட்டுக்கு வராங்க, யாரும் சாப்பிடாமல் போயிட்டாங்க. யார் யார் உங்களை பார்த்து மூஞ்சை திருப்பி கொண்டு போனார்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு வணக்கம் சொல்லி எந்திரிச்சு நிற்பாங்கன்னு ஜெயலலிதா அம்மா ஒரு உறுதி கொடுத்தாங்க. அந்த உறுதிப்படி தனபால் அவர்கள் அவினாஷில் ஜெயித்த உடனே
தமிழ்நாட்டினுடைய அருந்ததி சமுதாயத்தில் முதல் சபாநாயகராக தனபாலை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தனபாலோட பையன் தான் தாவேகலா போய் சேர்ந்துட்டான், அது தனி கதை. அப்போ தனபால் அவர்கள் சபாநாயகராக வரப்ப யார் யார் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போடலாம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களாம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும். சபாநாயகர் உள்ளே போயிட்டீங்கன்னா, உள்ள சட்டசபைக்குள்ளே போயிட்டீங்கன்னா, சட்டசபை வளாகத்தில் ஒட்டுமொத்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. ஒரு நீதிமன்ற நீதிபதிக்கு உள்ளப்பட்ட அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும். அப்போ அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே சபாநாயகர் வரான்றப்ப நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணோம், எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அதை வைத்து இப்போ பன்னீர்செல்வம் போய் கேட்டுட்டு நாங்கள் என்ன சபாநாயகர் ஆக்கிட்டிங்கன்னா இப்போ என்னை வந்து எல்லாம் வெறுத்துட்டாங்க, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி என்ன சேர்க்க மாட்டார், வேலுமணி என்னை திட்டுறாரு, தங்கமணி என்னை வந்து நிராகரிக்கிறாரு, இவன் வந்து என்னை பிடிச்ச சனி இதோடு ஒழிஞ்சுதுன்னு சொல்லி நம்ம சிவி சண்முகம் சொல்கிறாரு, இவங்க எல்லாம் என்னை பார்த்து வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அதை இன்சிசி பண்ணி கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா முதலமைச்சரை விட பெரிய பதவி தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகன் கவர்னராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் அதிகாரம் பிடித்த அமைப்பு எது? தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதே அவர் 3 முறை இருந்திருக்காரு, துணை முதலமைச்சர் 1 முறை இருந்திருக்காரு. அப்போ இதை விட அதிகாரம் தந்த ஒரு பதவியை கொடுத்து திமுக கண்டிப்பாக தன் பக்கம் இழுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. அரசியல் எதிரிகளை பழிவாங்கணும்னு திரு ஓபிஎஸ் செஞ்சிருக்கிறார். அதுக்கெல்லாம் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அடுத்த முறையும் திமுக ஜெயிச்சிரும், நம்மளும் உள்ளே போயிடுவோம், நம்மளும் சபாநாயகர்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது நடக்கவே நடக்காது. அரசியல் அத்தியாயம் திரு ஓ பன்னீர்செல்வருக்கு முடிந்து விட்டது. அவர் வந்து என்றைக்கு தன்னுடைய காரிலிருந்து ஜெயலலிதா புகைப்படத்தை எடுத்தாரோ அப்பயே ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டர் மனதிலிருந்து அவர் வெளியே போயிட்டார். ஒட்டுமொத்த திமுகவின் அஇஅதிமுகவின் தொண்டர்கள் வந்து நல்லா இது புரிஞ்சுக்கணும், அஇஅதிமுக தொண்டர்கள் மட்டும் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து வெறுக்கவில்லை, திமுகவை சேர்ந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஓ பன்னீர்செல்வத்தை வெறுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆளு மூணு வாட்டி முதலமைச்சராக இருந்துட்டு ஜெயலலிதா அம்மா புகழ்பாட்டு ஜெயலலிதா அம்மா சொல்றதா நான் கேட்பேன். ஜெயலலிதா அம்மா பரதன் மாதிரி இருப்பேன், ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையுடைய பரதனாக நான் இருக்கிறேன்னு சொன்ன அவரு இன்றைக்கு 35 வருஷமாக ஒரு கட்சியில் பிரயாணம் பண்ணி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி நம்ம முதலமைச்சராகி துணை முதலமைச்சராகி இவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு பதவி வெறிக்காக ஜெயலலிதா அம்மா படத்தை போட்டு ஸ்டாலின் படத்தை பாட்டு இங்கே வராருன்னா சுயநலத்தின் பிசாசு. இவர் நம்ம கட்சிக்குள்ளே சேர்ந்தா நம்ம கட்சியும் அழியும்னு அவங்களுக்கு திங்கிங் வராதா? இப்போ இங்கேருந்து அங்கே போனவர் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாருன்னு நிச்சயம், ஏன்னா நிச்சயம் இருக்கா? இங்கேருந்து அங்கே போனார். இன்னைக்கு செல்வ பிறந்தக பல்டிகுமார் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி 5 கட்சி போயிட்டு நீ காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவராக இருக்காரு. அவரை பெரிய லெவலில் காங்கிரஸ் ஏன் கொண்டு போக மாட்டேன்றார். அவர் மேல் நம்பிக்கைத்தன்மை இல்லை. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு ஏதோ சபாநாயகர் ஆகிறாங்களோ, ராஜ்யசபா எம்பியோ, முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ ஏதோ சொல்லி உங்களை உள்ள கொண்டு போயிட்டாங்க. இங்கே துரோகம் 35 விடம் வந்து ஆண்டுட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் அவர்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டீங்களேன்னு நிச்சயம். அப்போ எப்படி திமுக தொண்டர்கள் ஏற்றுப்பான்? இப்போ முத்துசாமி போனார், ஏவா வேலு போனார், ராஜகண்ணப்பன் போனார், இன்னும் பல பேர் உள்ளது, செந்தில் பாலாஜி போனார். அதெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா அவர்களெல்லாம் ஒரு சட்டசபைக்கு உட்பட்ட ஒரு எம்எல்ஏ. இன்னைக்கு கூட மனோஜ் பாண்டியன் போனார், மருது அழகராஜ் போனார், அன்வர்ராஜ் போனார், இவர் நம்ம மைத்ரேயன் போனார். அதெல்லாம் பெரிய பேசும் பொருளாச்சாங்க. ஒரு கட்சின்னு இருந்தால் ஒருத்தங்க வருவான், தங்க போவான், கடந்து போயிடுவாங்க. ஆனால் முதலமைச்சராக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 35 வருடம் நீங்கள் இருந்து அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு பெரியகுளம் சாதாரண ஒரு எம்எல்ஏ வருது, நீங்கள் முதலமைச்சராக உட்காரப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்படியே ஆப்பனண்ட்டாக ஒரு கட்சிக்கு போகிறது தமிழக வரலாற்றில் இதுதான் முதல். அப்போ இவ்வளோ நாளும் திரு ஓ பன்னீர்செல்வம் வருவது வந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கிறார்னு எடப்பாடி சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சுல. எடப்பாடி என்ன சொன்னார், ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னாரா இல்லையா, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல். ஏன்னா 2021 66 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சுது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் செஞ்சாரா இல்லையா? ஆனால் ஓபிஎஸ் அன்னைக்கு என்ன தொகுதியில் நின்னார்? 2020 போடிக்கு நாயகன் ஒரு தாண்டி எங்கன்னா போனார் அவர் வந்து கட்சியினுடைய முக்கியமான தலைவர் தானே, துணை முதல்வர் தானே, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே. ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணல? தான் ஜெயிச்சா மட்டும் போதும்னு சொல்லி மற்ற இடத்தில் ஏடிஎம்கே வேட்பாளர் தோற்பதற்கு திமுகவுடைய சீர்ப்பு செல்லாக 2021 இருந்தார். அதேமாதிரி 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது, 40 தொகுதியில் நிற்கிறாங்க திமுக, 39 தொகுதியில் திமுக ஜெயிக்குது. தேனியில் மட்டும் அவர் மகன் ரவிநாத் ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறாரு? திமுகவிடம் அவர் ஸ்லீப்பர் செல்லாக ஒரு உடன்படிக்கையாக இருந்து மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளான அந்த அனுகூலங்கள், அந்த ரகசியம், அந்த வியூகத்தை திமுகவிடம் மடைமாற்றி சொல்லி கிட்டத்தட்ட காட்டி கொடுத்தவர் அப்படின்னு தான் சொல்லுவேன்.
இதெல்லாம் ப்ளஸ் இது மைனஸ் இப்படி பண்ணால் இங்கே தோற்றுருவாங்க, இந்த ஜாதிக்கு அதிகமாக பணத்தை கொடுங்க, இந்த வேட்பாளரை மாற்றி போடுங்கன்னு இவர் வியூகத்தை ஏடிஎம்கேயோட பலவீனத்தை சொல்லி அப்பையும் 2024 திமுகவுக்கு மறைமுகமாக வேலை செய்ய ஸ்லீப்பர் செல்லாக இருந்து தான் திமுகவை 39 சீட்டில் ஜெயிக்க வச்சு தன் மகனை மட்டும் அவர் எம்பி ஆக்கினார். அப்போ 21லையும் அவர் ஸ்லீப்பர் செல்லாக இருந்தார், 24லையும் ஸ்லீப்பர் செல்லாக இருந்தார்னு தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அது உண்மையாகிவிட்டது, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. நம்பகத்தன்மை இல்லாத ஒருத்தரை திமுக தாரை வார்த்திருக்கிறது. அந்த தாரை வார்த்த அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கேயும் நம்பிக்கை துரோகம் தான் செய்வார். ஸோ கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் எப்படி இருக்கும்? இல்லை 2024 தேர்தல், ஏன்னா இந்த கட்சியில இருந்து நிறைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் வந்து வேறு கட்சிக்கு மாறுறாங்க. இப்போ அது வந்து அதிமுகவுக்கு பெரும் சரிவை ஏற்படுத்துமா? இல்லை எந்த கட்சி தலைவர் மாறுறதா நீங்க சொல்றீங்க? இப்போ செங்கோட்டையன் வந்து போயிருக்காரு, இப்போ வந்து ஓபிஎஸ் 3 முறை அதிமுகவில் வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு, அவர் வந்து இப்போ வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கு அது பெரும் சரிவை ஏற்படுத்துமா? நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம், மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன், அன்வர் ராஜா, மருது அழகராஜ், நம்ம இருக்கக்கூடிய இன்னும் யார் யார் அங்கே போனாங்களோ அவர்கள்லாம் ஏன் அங்கே போனாங்க? இங்கே ஒரு லோகோ, ரெட்டைலன்ற ஒரு லோகோ தான் அவங்களுக்கு கை கொடுத்தது. அங்கே ஒரு உதயசூரியன் ஒரு லோகோ வேணும். நீங்கள் மக்கள் பணி செய்து மக்களுக்கான தலைவராக இருந்து மக்கள் உங்கள் மேலே அபிரோதமான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கலாமே. ஏன் சுயேட்சையாக நிற்கல? 9 டைம் எம்எல்ஏ இருந்தான்னு சொன்னீங்களே செங்கோட்டையன், 9 டைம் எம்எல்ஏ ஆனவர் ஏன் நான் எந்த கட்சியும் சேரல, எம்ஜிஆர் தான் என் தொண்டை, நான் சுயேட்சையாக நின்று என் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு ஏன் செய்ய முடியல அவரால்? ஏன்னா செங்கோட்டையன் வந்து ரெட்டை வலையை பிரிச்சுட்டிங்கன்னா செங்கோட்டையன் முட்டை, அன்வர் ராஜாட்ட வந்து ரெட்டையிலையை பிரிச்சிங்கன்னா ரெட்டையிலையில் முட்டை, அன்வர் ராஜா முட்டை, மருது அழகராஜோ ஓ பன்னீர்செல்வமோ மனோஜ் பாண்டியனோ இவர்களிடம் இருந்து நீங்கள் ரெட்டலைன்ற அந்த லோகோவை பிரித்து விட்டால் நீங்கள் ஒரு செல்லா காசு. அப்போ இன்னொரு லோகோவோட ஒட்டிக்கிட்டு வின் பண்ணலான்னு அங்கே போயிருக்காங்க. உதயசூரியன் லோகோ வேணும் அப்படின்னு. இப்போ தனிச்சு நின்று திருநாவுக்கரசு மாதிரி அவங்க வென்றெடுத்துருக்காங்களா? இப்போ திருநாவுக்கரசு ஒரு கட்சிக்கு விட்டு போறான்னு சொன்னால் நம்ம அது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவர் சுயேட்சையானு வெற்றி பெற்றிருக்கிறார். செம்மலை போனாரா, அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தாமரைக்கணி இறந்து போயிட்டார், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் 2-3 பேர்லாம் இருக்கிறார். இவங்களெல்லாம் சுயேட்சையாக நின்று எந்த லோகோவில் இவர் நம்ம அருப்புக்கோட்டை எம்எல்ஏ இருக்கக்கூடியவருங்க எஸ்எஸ்ஆர் இவர் பேர் என்ன மறந்துட்டேன், கேஎஸ்எஸ்ஆர், அவரும் வந்து அருப்புக்கோட்டையில் மிகப்பெரிய சுயேட்சையாக வென்றெடுத்திருக்கார். அந்த மாதிரி ஒருத்தங்க தன்னுடைய தொகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து சுயேட்சையாக வெற்றி பெற்று உதயசூரியன் கிட்ட போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த தொகுதியில் நமக்கு பாதிப்பு இருக்கும். அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு லோகோவை பிரயாணம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஜெயலலிதா அம்மையாருன்ற ஒரு இன்ஜின் தான் இப்போ போனாங்க பாருங்கள். அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், நம்ம ஓ பன்னீர்செல்வம், இன்னும் மைத்ரேயன், இந்த பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சட்டசபையில் சேர்த்துச்சு. எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு இன்ஜின் தான் இந்த பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்துச்சு. சரிங்களா? அப்போ இன்ஜினே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா பொட்டி நகராது. அப்போ அந்த பொட்டி எங்கே இருக்குது? இந்த பொட்டி வேணான்னு சொல்லி திமுக பொட்டிக்கு போயிருக்காங்க. தவிர மக்கள் மனதிலிருந்து அவங்க நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய தொண்டர்கள் வந்து யார் தலைவர், யார் வந்து பிடிச்ச தலைவர், பிடிக்காத தலைவர்லாம் பார்க்க மாட்டாங்க. எம்ஜிஆருடைய படங்களை யூஸ் பண்ணுறீங்களா, எம்ஜிஆர் கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, எம்ஜிஆருடைய கொடியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ரெட்டலை உங்கள்கிட்ட இருக்கா, நீங்கள் தான் என் தலைவர். இதான் ஏடிஎம்கேவோட பெரிய ப்ளஸ்ஸு. அதனால தான் கீழ் மட்டத்தில் இருக்கவங்களும் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியுது, பெரிய உயர் பதவியில் வர முடியுது. ஏன்னா அந்த உயர் பதவியில் இருக்கிறவங்க யாருன்னு அவங்க பார்க்குறதில்ல. யார் அந்த உயர் பதவிக்கு வருகிறார்களோ அவர்களை எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் அந்த தொண்டம் பார்க்குறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக சொல்கிறாங்க. அவர் தான் வந்து பொதுச் செயலாளராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏடிஎம்கேல அவர் தான் இருக்கார். அவரை வந்து எடப்பாடி பழனிசாமியா அதிமுக தொண்டர்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. அவரை ஜெயலலிதாவின் உருவமாக, அண்ணாவின் உருவமாக, எம்ஜிஆர் உருவமாக பார்க்கறதுனால தான் அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. நீங்கள் அதை விட்டுட்டு தாண்டி வரதுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை அச்சில் ஏற்ற முடியாத ஒரு புழுவாக தான் அவங்கள பார்ப்பாங்க. கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு தானே போறீங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆஹா இந்த பொட்டி நமக்கு இல்லைன்ட்டாங்க, நமக்கு அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமின்ற இன்ஜின் நம்மக்கிட்ட இல்லை, அப்போ தனிச்சுன்னா நம்ம செல்லா காசு, நமக்கு ஒரு பெரிய இன்ஜின் வேணும்னு சொல்லி டிஎம்கேக்கு போகிறாங்க. அதனால் இப்போ போனவர்கள் வந்து அவர்கள் பின்னாடி ஒரு 10 ஓட்டு கூட வராது.
10 ஓட்டு வராது அவங்க பின்னாடி. ஆனால் அந்த லோகோவில் போனால் நம்ம எலெக்ஷனில் நிற்கலாம், உதயசூரில் பணம் தருவாங்க, அந்த கட்சிக்காரர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் போகிறாங்க. இதனால் வரையும் ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து இவர்களை ஜெயிச்சு வச்சாருங்களே. அவங்க இப்போ அங்கே இல்லை, இப்போ டிஎம்கே போட்டு ஜெயிக்க வைப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முன்னாடி சொன்ன பதிவு தான், நீங்கள் ஒரு லோகோவிலிருந்து அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு தலைவரோட மிங்கிள் ஆகலாம். ஆனால் தொண்டை இவன் இன்னைக்கு ஒரு சுயநலத்துக்காக இங்கே வந்திருக்கா, நாளைக்கு இங்கே வேற இடத்துக்கு போக மாட்டானா அப்படின்னு அந்த தொண்டை நினைச்சானா அவருக்கு ஓட்டு விடாது. அப்போ இங்கேருந்து போனவர்கள் யாருமே அந்த சைடு டிஎம்கே சைடு போய் வெற்றி பெற முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரி சார், அரசியல் வட்டாரங்களை பற்றி தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.